ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மேட்ரிக்ஸ் படத்தோட தேர்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ நியோக்கு என்ன தான் ஆச்சு, ஏஜென்ட் ஸ்மித் மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் மனுஷங்களுக்கும் ஏஐக்கும் நடந்த சண்டை முடிஞ்சா இல்லையா, இது எல்லாத்தையும் நியோ எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த ஏஐ ரோபோட்ஸ் வாழ்கிற உலகம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம நியோ ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மயங்கியிருப்பாரு. பட் அவர் மயங்கலை, அதுக்கு பதிலாக மேட்ரிக்ஸுக்கும் எந்திர உலகத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்த நம்ம மெரோ இன்ஜின் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதை கண்ட்ரோல் பண்ற அவனோட ஆள் பேர் தான் ட்ரெயின்மேன். இப்போ நம்ம நியோ கண்ணு முழிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு இந்தியன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவளோட பேரு சாரா. இந்த குட்டி பொண்ணு நல்லா பார்த்துக்கங்க. இப்போ நம்ம மெரோ இன்ஜின் கிட்ட நியோவை ரிலீஸ் பண்ண சொல்லி ட்ரினிட்டி பேசுறா. பட் அதுக்கு பதிலாக மெரோ இன்ஜின் ஆரக்கிளோட பவர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் சலச்சாலா நம்ம டீமு. அவங்க எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு மார்ஃபியஸ் அண்ட் டீம் நியோவை காப்பாற்றி ரியல் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. பட் இங்கே இன்னும் ஒரே ஒரு நாளில் இந்த ரோபோட்ஸ் மனுஷங்க வாழ்கிற அந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நியோ ஆரக்கிளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ அந்த குட்டி பொண்ணும் ஆரக்கல் கிட்ட தான் இருக்கா. அப்போ தான் ஆரக்கல் சொல்கிறாங்க, உன்னால் மட்டும்தான் எந்திர உலகத்துக்குள்ளே போய் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நியோ அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஏஜென்ட் ஸ்மித் வர்றான். இப்போ நம்ம ஏஜென்ட் ஸ்மித் ஏஐயோட கண்ட்ரோல்லே இல்லை. அதே மாதிரி அவனுக்கு அந்த ஸ்பெஷல் பவர் இருந்துச்சு இல்லையா, ஸோ ஆரக்கல்லையும் அவன் ஏஜென்ட் ஸ்மித்தாவே மாத்திடுறான். இங்க ஸ்டார்டிங் சீன்ல நியோ கூடயே ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க மயங்கி இருக்கவன. பட் அவன் திடீர்னு எல்லாரு கூடயும் சண்டை போடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிறது ஏஜென்ட் ஸ்மித் தான். இப்போ இந்த சண்டேல நம்ம நியோவோட 2 கண்ணும் போயிருது. ஆனாலும் நம்ம ஹீரோவால எப்படி மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான் இல்லையா, அதே மாதிரி இந்த உலகத்தையும் பார்க்க முடியுது. அவனால இப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்க ஏஜென்ட் ஸ்மித்தை பார்க்க முடியுது. அவனை அடிச்சு சமாளிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புற அதே நேரத்துல மனுஷங்களை ரோபோட் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இங்க ட்ரினிட்டியும் நியோவும் ஷிப் எடுத்துட்டு ரோபோட்டோட சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. பட் அங்க ரோபோட்ஸ் அட்டாக் பண்ணதில் நம்ம ட்ரினிட்டி இறந்து போகிறான். ஸோ நம்ம நியோ மட்டும் அந்த சிட்டிக்குள்ளே போகிறான். அங்கே ரோபோட்ஸ் கிட்ட பேசி, உங்களுக்கு மேட்ரிக்ஸை நான் காப்பாற்றி கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக என்னோட மனுஷங்க உலகத்தை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் போடுறான். அந்த டீலையும் அந்த ரோபோட்ஸ் ஒத்துக்குது. ஏன் அப்படின்னா இப்போ மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் இந்த ஏஐக்கு எனர்ஜி சோர்சஸ் கிடைக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் இந்த ஏஐக்கு வேணும், மனுஷங்க உலகம் நியோவுக்கு வேணும். அதனால 2 பேரும் ஒரு டீலுக்கு வந்து நியோவை மேட்ரிக்ஸ்குள்ள கனெக்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ள ஸ்மித் எல்லாரையுமே ஏஜென்ட் ஸ்மித் தான் மாற்றி வச்சிருக்கான். வழக்கம் போல ஒரு மாசான ஃபைட் சீன் நடக்குது இங்கே. இந்த ஃபைட்ல நம்ம நியோ தோத்து போற மாதிரி இருக்கான். பட் அந்த நேரத்துல அந்த ஸ்மித்குள்ள இருக்க ஆரக்கல் முடிவை ஏத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நியோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம ஸ்மித் நியோவையும் ஒரு ஏஜென்ட் ஸ்மித் தான் மாத்திடுறான். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஏஐ இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி ஏஜென்ட் ஸ்மித்தை மொத்தமாக அழிச்சிருது. இங்கே நம்ம நியோவும் இறந்து போயிடுறான். நம்ம நியோவோட பாடியை இந்த ரோபோட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் தென் இந்த மேட்ரிக்ஸும் மறுபடியும் புதுசாக கிரியேட் ஆகுது. இந்த லூப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்துலேயும் நம்ம ஆர்கிடெக்ட் ஆரக்கல் அண்ட் சாரா அந்த குட்டி பொண்ணு அவங்களும் இருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்த விட புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மேட்ரிக்ஸை விட இது ரொம்பவே புதுசாக அழகாக இருக்குது. பட் இன்னமும் இது ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும்தான். அண்ட் தென் இப்போது நம்ம நியோ, மார்ஃபியஸ் அண்ட் டீம் இவங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்போது அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மேட்ரிக்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே அடுத்த பார்ட்டில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜி வச்சு கிரியேட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டாக நான் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கிங் அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் ஃபாலன் கிங்.